பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை இயேசு சொல்லுவதை பார்க்க முடியும். நன்றாக கவனியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செய்வதனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு யாராக இருக்கிறீர்கள்? புத்திரராய் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது லூக்கா 6:27 எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தரை பின்பற்றுகிறவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பகைக்கிறோம், மற்றவர்களை சபிக்கிறோம். ஏங்க, ரோமர் 12:14 சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி என்ன செய்யாதங்க, சபியாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்படி செய்வீங்க அப்படின்னா 1 பேதுரு 3:9 வாசிக்கும்போது, நீங்கள் தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக அவங்க அப்படி செய்துட்டாங்க, அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்க, அதனால தான் நான் பேசுனேன்னு சொல்கிறோம்ல. வசனம் சொல்லுது, அப்படி சொல்லாமல் மாறாக நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி இழந்து விடுகிறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது தாங்க, மற்றவர்களை உபத்திரவப்படுத்தும் போது, மற்றவர்கள் காயப்படும்படி பேசும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நல்ல கவனிங்க. அவர்களை பகைக்கிறீர்கள். உங்கள் வார்த்தையினால் அவர்களை காயப்படுத்துகிறீர்கள். Glory to God. இப்படி நீங்கள் செய்வதனால என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சத்துருடைய போராட்டம் நீங்காது. உங்கள் தலைமுறையில் சாபம் வந்து இருக்கும். சங்கீதம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்தோம், காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். காரணமே இருக்காது, ஆனால் நம்ம அவங்கள பகைப்போம். காரணமே இருக்காது, அவர்களை குறித்து நாம் பேசுவோம். அப்படி இருந்தால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். சத்ரு ஏன் உங்களை தொடர்ந்து பிடிக்கிறான்? ஏன் உங்களுடைய பிராணனை தரையிலே தள்ளி விடுகிறான்? கவனியுங்கள்.
உங்களுடைய சத்துருவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பா இராது. நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவருங்க. அவருடைய புத்திரராய் இருக்கிற நீங்கள் மற்றவரோடு அன்பாக இருங்க. யாரையும் பகைக்காதீங்க. யாரையும் அவங்க துன்புறும்படி பேசாதீங்க. காரணமில்லாத வார்த்தைகளை சொல்லி அவங்கள சபிக்காதீங்க. அது உங்களை தான் பாதிக்கும். உங்கள் தலைமுறையை தான் பாதிக்கும். உங்களை தான் சத்துரு பின்தொடருவான். கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி அவருடைய நாமத்தை தூசிக்காதீங்க. யாவரோடு சமாதானமாக இருங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, யாவரோடும் சமாதானமாக இருக்க, அன்புள்ளவர்களாக இருக்க, உம்முடைய பிள்ளையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட இருக்கிற யாவரோடும் உங்கள் அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.